பேரவை வழங்கும் வீரயுக நாயகன் வேள்பாரி அனுபவ பகிர்வு. கேட்டு மகிழுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். பேராசிரியர் முருகானந்தம் அவர்கள் தான் படித்த வரலாற்று நூல்களில் இந்த வேள்பாரிக்கு என்ன இடம் இருக்கிறது என்பதை தன்னுடைய ஆய்வாக சிந்தனையாக இங்கே முன்வைக்கிறார். பொதுவாக வரலாற்று புதினங்களின் மீது நமக்கு பெரிய ஈர்ப்பு ஏற்படவில்லை. நண்பர் வரதராஜன் சொன்னதை போல பல முறை முயன்றும் என்னால் கல்கியை முடியவில்லை. இந்த பின்னணியில் இந்த வேள்பாரிக்குரிய இடம் என்ன என்பதை இப்போது முருகானந்தம் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த வாய்ப்பினை அளித்த அந்த கவி பேரவை அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் இந்த அமர்வினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற அறிஞர் அண்ணா கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. வரலாற்று புதினங்களின் வரிசையில் வேள்பாரி எந்த இடத்தில் வைத்து பார்க்கலாம் என்றுதான் எனக்கு இது படித்தோடனே தோணுச்சு. ஒரு காலத்துல இந்த எப்படி சொல்றது, அரசியல் விழிப்புணர்வு அதிகமில்லாத காலகட்டத்துல அல்லது இருந்த போதிலும் ஓரளவு அந்த படிக்கலாம் என்கிற ஒரு நிலை, வாசிக்கலாம் என்கிற ஒரு முனைப்பு அந்த காலத்துல கல்கி, சாண்டில்யன் போன்றவர்கள்லாம் படித்த அனுபவத்தை வைத்து பார்க்கும் போதும் ஓரளவு எனக்கு இருக்கிற பரிச்சயம், தமிழ் இலக்கியத்தில் எனக்கு இருக்கிற பரிச்சயத்தை வைத்து பார்க்கும் போதும் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சில முக்கியமான மாற்றங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ வரலாற்று நாவல்களுடைய தொடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகராங்கி இலங்கையில இருந்து சரவணமுத்துப்பிள்ளை என்று நினைக்கிறேன். அவர் எழுதின மகராங்கி கூட ஒரு வரலாற்று நாவல் என்றுதான், அதுதான் தமிழ் முதல் வரலாற்று நாவல் என்று கூட. அப்ப வரலாற்று புதினங்களின் வரிசையில நம்ம எப்படி, அதான் பொதுவாக ஒரு பாப்புலர் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், பொதுவாக புகழ்பெற்ற நன்கு அறியப்பட்ட வரலாற்று புதினங்கள் என்று என்று எடுத்துக்கொள்ள போனால் அது கல்கியினுடைய காலத்தில் கல்கி தொடங்கியதுதான். கல்கி அதனை தொடங்குவதற்கான குறிப்பிட்ட தேவைகள், குறிப்பிட்ட சூழல் இருந்தது. என்னன்னா அப்போதுதான் படித்து வாசிப்பு அனுபவம் பெற்றிருக்கிற, வாசிப்பதற்கு பழகி இருக்கிற ஒரு நடுத்தர அல்லது நடுத்தர மற்றும் உயர் நடுத்தர வர்க்க வாசகர் வட்டம், ஒரு வாசகர்களுடைய வாசகர் பரப்பு கிடைத்தது. வீட்டில் இருக்கிற பெண்கள் படிக்கக்கூடிய நிலை இருந்தது. மேலும் அந்த நேரத்தில் தான் இந்த சைவ வைணவ சமய கோட்பாடுகள் தமிழ் மயப்படுத்தப்பட்ட சைவ வைணவ கோட்பாடுகள் ஓரளவு புழக்கத்தில், அது ஒரு பப்ளிக் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லுவோம், பொது கருத்தாடல்ல பொதுவான சிந்தனையில இருந்த அந்த காலகட்டத்தில் கல்கியினுடைய நாவல்கள் அதற்கான தீனி போட்டது என்று சொல்லலாம். அதற்கான வாசிப்புக்கான தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்வதாக அந்த நாவல்கள் அமைந்திருந்தன. குறிப்பாக சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு எல்லாம் நமக்கு தெரிந்தது. சாண்டில்யன் போன்றவர்கள் எழுதிய நாவல்களும் சரி, இந்த புனைவுகளில் எப்படி குறிப்பாக அவர்களுடைய புனைவுகள் இடைக்கால சோழ வரலாறு, அதாவது இடைக்காலம் என்று சொல்லக்கூடாது, அந்த பிற்கால சோழ வரலாறு என்று இந்திய வரலாற்று இடைக்காலம் என்று அறியப்படுகிற இந்த பிற்கால சோழ வரலாறு குறித்து சோழர்கள், குறிப்பாக சோழர்களை முன்னிறுத்தித்தான், இந்த பல்லவர்களை முன்னிறுத்தி முதல் நாவல் இருந்தாலும் கூட பொதுவாக சோழர்களை முன்னிறுத்தி அந்த நாவல்கள் இருக்கும். அதற்கான அரசியல் காரணங்களும் இருக்கின்றன என்று நானும் கருதுகிறேன். அதற்குள்ள இப்ப போல. ஆனால் இந்த நாவல்கள் எழுவதற்கான வரலாற்று தேவை இருந்தது. வரலாற்று தேவை என்று நான் சொல்வது எழுதப்பட்ட வரலாறு அல்ல, அந்த நாவல்கள் அந்த நாவல்கள் பேசுகிற வரலாறு அல்ல, அவை எழுதப்பட்ட சூழல், அவை எந்த காலகட்டத்தில் எழுதி வெளிவந்தன என்ற சூழல். அதாவது வரலாற்றை எழுதுகிறோம் என்றால் இப்போ எழுதுற வரலாறுக்கான இப்போதைய வரலாற்று தேவை இருக்கு, அதுதான் முக்கியம். இப்போ அதாவது இந்த பிரசன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் அல்லது பாஸ்ட்னஸ் ஆஃப் த பிரசன்ட் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த மாதிரி நிகழ்காலத்தில் அந்த கடந்த காலத்தை பேச வேண்டிய தேவை, எந்த கடந்த காலத்தை பேசுகிறோம், அதை எந்த நிலையிலிருந்து பேசுகிறோம் என்பதெல்லாம் நிகழ்கால அரசியல் சூழல், அரசியல் சமூக பண்பாட்டு சூழலால தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் எழுத்தாளனுடைய அரசியல் சமூக பின்புலத்தாலையும் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி பாத்தீங்கன்னா அதுதான் முக்கியமான காரணம். இப்போ நீங்க மிக ஒரு குளோரிஃபைடு, ஒரு மிக ஒரு உன்னதப்படுத்தப்பட்ட, பயங்கரமா பாராட்டி போற்றி புகழக்கூடிய பிற்கால சோழ வரலாற்றிலே குறிப்பாக இந்த மூவேந்த வரலாறுகளை பேசுகிற நாவல்கள், பல்லவர்கள் வரலாறுகளை பேசுகிற நாவல்கள் கூட
உங்களுக்கு பௌத்த சமண மதங்களுக்கு எதிரான அவர்களுடைய அழித்தொழிப்பு நடவடிக்கைகள் குறித்த செய்திகள் இல்லை. அது நீங்க சிவகாமியின் சபதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பௌத்த சாளுக்கியர்களை காபாலிகர்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை சிறுமைப்படுத்தி இருப்பதும், அந்த பௌத்த நெறியை மிக கேவலமாக எழுதியிருப்போம். பார்த்திபன் கனவிலும் கூட பார்க்கலாம். பலியிடக்கூடியவர்கள் அவர்கள்லாம் கபாலத்தை எப்போதும் கபால மண்டை ஓடுகளை கழுத்திலே மாட்டிக்கிட்டு தெரியுறவங்க அப்படின்ற மாதிரிலாம் வர்ணனைகள் இருக்கும். நீங்கள் அது அறிந்ததுதான். ஏனென்றால் அப்போது சைவத்தின் மீதான அதிகபட்ச சைவ கூடவே வைணவம் இந்த மத நம்பிக்கையாளர்கள் அதிகமாக இருந்த காலகட்டம். அவர்கள் தான் அதிகமான வாசகர்களாக கல்கி வார இதழுக்கு இருந்தார்கள். அது முக்கியம். இந்த கல்கி சாண்டில்யன் போன்றவர்கள் அதே மாதிரி தான். அவங்களுக்குன்னு ஒரு ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு, ஒரு எழுத்து முறை. அதாவது ஒரு எபிசோடு, ஒரு சீரியல் போன்று, சீரியல் சினிமேட்டிக் என்று சொல்லுகிறோம். அந்த ஒரு தொடருக்கான எல்லா அவசியங்களும் இருந்தது. அதுக்கான கட்டமைப்புக்குள்ளே தான் அவர்கள் எழுதினார்கள். அது திருப்பு முனைகளோடு முடிப்பது, கதையின் போக்கை வாசகர்களுடைய கருத்துக்களை வைத்து தீர்மானிப்பது போன்ற விஷயங்கள் இருந்தது. இது இந்த 1960 70களுக்கு பிறகு ஒரு சின்ன அதுல இந்த மாற்றம், ஒரு சின்ன ஒரு லல் என்று சொல்லுவோம், சின்ன ஒரு இடைவேளை, ஒரு சின்ன அந்த காலகட்டம் சோசியலிஸ்ட் ரியலிசம் என்று சொல்ல சமூக யதார்த்த நாவல்கள் அதிகமாக தமிழில் வெளிவந்த காலகட்டம். கிட்டத்தட்ட 1990கள் வரையிலும் கூட அந்த அதிகமான வரலாற்று நாவல்களை நம்மால் பார்க்க முடியவில்லை. குறிப்பா அந்த பாண்டியன் மனைவி அது கொஞ்சம் ரொம்ப புகழ்பெற்ற நாவலாகவே அறியப்படுகிறது. அதற்கு பின்னர் இந்த புதிய முறையில் வரலாற்றை எழுதுவது, அதாவது சமூக நோக்கிலிருந்து வரலாற்றை எழுதுவது, மன்னர்களின் பார்வையில் இல்லாமல் மக்களுடைய பார்வையிலிருந்து வரலாற்றை எழுதுவது, அதிலும் குறிப்பாக அறியப்படாத வரலாறுகளை சமூக நோக்கிலிருந்து எழுதுவது, அதாவது விளிம்பு நிலை மக்களின் சார்பாக நின்று வரலாற்றை எழுதுவதல்ல, வரலாற்று புனைவுகளை எழுதுவது. அது குறிப்பான வேறுபாட்டை நான் இங்கே தெளிவாக கூடிட்டு காட்ட விரும்புகிறேன். வரலாற்று புனைவுகளை எழுதுவது என்கிற ஒரு முனைப்பு தமிழ் எழுத்தாளர்களிடம், நாவலாசிரியர்களிடம் ஏற்பட்டது. குறிப்பாக நாம இதுல எதை சொல்லலாம்னா, கோபல்லபுரம் கீரா எழுதிய கோபல்லபுரம் நாவல், அதை அதற்கான மிக சிறந்த தொடக்க உதாரணமாக சொல்லலாம். அதாவது எப்படி விளிம்பு நிலை மக்களுடைய சார்பில் இருந்து வரலாற்று புனைவுகள் எழுதப்பட தொடங்கின தமிழில் என்பது. கோபல்லபுரம் பற்றி உங்களுக்கு தெரிந்தது. அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை என்று நினைக்கிறேன். அந்த எப்படி ஊர்கள் உருவாகின்றன, எப்படி ஒவ்வொரு மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய தனிப்பட்ட பண்புகள், அவர்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள், அது எப்படி சில பண்பாடுகள், சில வழிபாடுகள், சில வாழ்க்கை முறைகள் தோற்றம் பெறுகின்றன போன்ற விஷயங்கள் மக்களுடைய சார்பாக இருந்த அந்த நாவல் பேசியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வரலாற்றுக்கு இந்த மாதிரியான எழுத்துக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால 20 ஆண்டு கால வரலாறு இருப்பதாக, இப்போ கடந்த 20-30 ஆண்டுகளாக இந்த மாதிரியான வரலாற்று புனைவுகள் கொண்டுதான் இருக்கின்றன தமிழில். அதுல இந்த சு. வெங்கடேசன் இவரே காவல் கோட்டம் என்கிற நாவலையும் எழுதியிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். பிரமலை கள்ளர்களுடைய வரலாற்றை பற்றி, எப்படி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி அவர்களுடைய சார்பிலிருந்து ஒரு சமூக வரலாற்றை சொல்வதாக இருக்கிறது. அதற்கு பிறகு இவர் எழுதியிருக்கிற இந்த நாவல், இதுல மிக முக்கியமான ஒரு வேறுபாடு என்ன, அதாவது இந்த நாவலுடைய தனித்துவமாக நான் பார்ப்பது என்னவென்றால், இந்த மாதிரியான சமூக வரலாற்று நோக்கிலிருந்து நாவல்கள், அதாவது வரலாற்று புனைவுகள் எழுதப்பட தொடங்கியதிலிருந்து யாருமே இந்த பழைய, அதாவது 500 காலத்துக்கு முன்னாடி, 500 வருடங்களுக்கு முன்பாக அதிகமாக யாரும் போனதில்லை. பெரும்பாலும் இந்த இடைக்காலத்தை தான் அதிகமாக தொட்டிருக்கிறார்கள். வெங்கடேசனும் கூட காவல் கோட்டம் அவர் எழுந்து பாத்தீங்கன்னா 1600-1700 அந்த காலகட்டம் தான். ஏன் கல்கி சாண்டில்யன் கூட பிற்கால சோழ வரலாறு, அதாவது கிபி 600 பல்லவர் காலத்துல இருந்து சோழ காலம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சம் வச்சுக்கிட்டாலும் கிபி 550 இருந்து கிபி 1300 வரையிலான வரலாற்று காலகட்டத்தை மீது கட்டி எழுப்பப்பட்ட புனைவுகளை உருவாக்கினார். அதுதான் அவங்களுடைய எல்லையா இருந்தது. ஆனால் சு. வெங்கடேசன் மிக துணிகரமாக சங்க காலத்திற்குள் கால் எடுத்து வைத்திருக்கிறார். அதுல வெற்றிகரமாக ஒரு வரலாற்று புனைவை செதுக்கி கொண்டு வந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மிக ஒரு துணிகரமான விஷயம் அது. ஏன்னா ஒண்ணு, கல்கி போன்றவர்களை கூட அதுல அவர்கள் நுழையவில்லை. அவர்கள் நுழையாமல் இருப்பதற்கு அவர்களுக்குரிய காரணங்கள் இருந்தது. அவர்களுடைய அரசியல், அவர்களுடைய சாதிய சமூக அரசியல் நம்பிக்கைகள் போன்றவை அதற்கு காரணம்.
ஆனால் இப்ப நவீன எழுத்தாளர்களை கூட இது வந்து கால் வைக்க அஞ்சக்கூடிய இடம். கிட்டத்தட்ட பரம்பு மலையில எப்படி வெளியில இருந்து போற கபிலர் அஞ்சுகிறாரோ அந்த மாதிரி அஞ்சு அஞ்சு ஒரு இடத்தையும் காலடி எடுத்து வைக்கிறாரோ அந்த மாதிரி இது வந்து தமிழ் எழுத்தாளர்கள் அதிகம் புக துணியாத பகுதி. அந்த பகுதியிலே அவர் புகுந்திருக்கிறார் என்பது ஒரு ஒரு மிக துணிகரமான செயல் என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா இதுல வந்து வரலாற்று புனைவு எழுதுவது என்பது மிக கடினம். ஒன்று என்றால் சங்க காலத்தில் இருக்கிற பாடல் வரிகளை முன்னாடி ஐயா தலைமையேற்றிருக்கிற ஐயா எல்லாம் சொன்னாங்க. அந்த கபிலருடைய குறிப்புகள், கபிலர் எழுதியிருக்கிற அந்த 13-15 பாடல்கள், அந்த பாடல்களை வைத்துக்கொண்டு அல்லது வேறு செவிவெளி செய்திகளை வைத்துக்கொண்டு ஒரு முழு வரலாற்றை கட்டி புனைவாக எழுப்புவது என்பது மிக கடினமான வேலை. அது கிட்டத்தட்ட இயலாத வேலை. அதை வந்து பெரும்பாலான ஆசிரியர்கள் துணிய மாட்டார்கள். ஆனால் இவர் வந்து வெங்கடேசன் அதற்கு துணிந்து அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அது வந்து மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. இன்னொன்று, அது வந்து அதாவது அந்த காலகட்டம், அதாவது பிற்கால சோழ வரலாற்றை பற்றி எழுதினார்கள். அதற்கான அவர்களுக்கான காரணம் இருந்தது போல முற்கால மூவேந்தர் அதற்கு அந்த முற்கால மூவேந்தர் வரலாற்றில் ஒரு கொடுங்கனவாக, ஒரு பெருங்கனவாக இருந்த, அதாவது அவர்களுக்கு நைட் மேர் என்று சொல்வார்களே, அந்த மூவேந்தர்களுக்கு நைட் மேராக இருந்த பாரியினுடைய வரலாற்றை அவர் எழுதியிருக்கிறார் என்பது சிறப்புக்குரியது. பாரியினுடைய வரலாற்றை எழுதுவது பெரு சிறப்பில்லை. இங்க இன்னும் அதுதான் அடுத்த விஷயமா நான் சொல்ல விரும்புறது. என்னன்னா, வரலாற்றை யாருடைய பக்கத்திலிருந்து எழுதுகிறோம் என்பது மிக முக்கியம். பாரி வந்து ஒரு பெரிய ஹீரோவாக, பாரி வந்து ஒரு மிகப்பெரிய வீரயுக நாயகன் வேல்பாரி என்று தலைப்பு இருக்கிறது என்றாலும் கூட அந்த ஹீரோயிக் தன்மைகள் இருக்கின்றன, கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றன என்பதை நாம் விமர்சனபூர்வமாக பார்த்தாலும் கூட, பொதுவாக மற்ற வரலாற்று நாவல்கள் இருப்பது போல, பழைய கிளாசிக்கல் வரலாற்று நாவல்கள் எல்லாம் இருப்பது போல ஒரு தலைவனை மையமாக அவனை சுற்றியே கதை பின்னப்படுவது என்பது அதிகமாக இல்லை. இங்க வந்து பரம்பு நாடுதான் அந்த நாடு, அந்த மலை, அந்த லேண்ட்ஸ்கேப் என்று சொல்லுவாங்க, அந்த நிலவியல் பரப்பு தான் அதனுடைய தளமாக இருக்கிறது. அதுதான் இங்க அதாவது நடுநிலையாக இருக்கிறது. பாரி என்பவன் அதுல ஒரு அந்த இனக்குழு தலைவர், அவ்வளவுதான். அவனை மன்னன் என்றோ ஒரு பெரிய இது என்ன சொல்லலாம். அவன் வந்து ஒரு இனக்குழுவை வழி நடத்துவதற்கான தலைவர். அந்த வழி நடத்துவது என்பது மீண்டும் சொல்ல போனா அது வந்து ஏதோ மன்னர் குடியில் இருப்பது போல அரசியல் காயநகர்த்தங்களால் வருவதல்ல. அது வந்து எந்த அளவுக்கு யாருக்கு அந்த நிலப்பரப்பையும் அதில் இருக்கிற மக்களையும் காப்பாற்றுவதற்கான வலிமை இருக்கு, அதாவது அவர்களை வழிநடத்தக்கூடிய வலிமை இருக்கிறது என்பதை பொறுத்து அமைக்கப்பட்டிருக்கு. அது ஐயா முடிச்சிடறாங்க. இப்போ இவர் எழுதியிருக்கிற அந்த பக்கம் பாத்தீங்கன்னா, அதாவது அவர் எழுதியிருக்கிற சார்புல யாரோட சார்புல இருந்து எழுதியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய சார்பில், விளிம்பு நிலை மக்களுடைய சார்பில் இருந்து அந்த சமூக வரலாற்றை எழுதியிருக்கிறார். அது ஒரு சமூக வரலாற்று புனைவாக அதனால்தான் அது வர முடிந்திருக்கிறது. சமூக வரலாற்று புனைவை மட்டுமல்ல, இதுல ஏகப்பட்ட மானுடவியல் செய்திகள், அதாவது தொல்குடி சமூகங்களுடைய வாழ்க்கை குறித்த மானுடவியல் பதிவுகள், ஆந்த்ரோபாலஜிக்கல் பதிவுகள் மிக அதிகமாக கிடைக்கின்றன. அதை பத்தி தான் நண்பர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திருமண முறை, அங்க இருக்கிற விஷயங்கள், சடங்குகள், வழிபாடுகள் எல்லாத்தையும். இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு குறிப்பிட்ட திருப்பம் நினைக்கிறேன். அதாவது இந்த வரலாற்று நாவல்களுடைய வரிசையில இந்த நாவல் ஏற்படுத்தி இருக்கிற மிக முக்கியமான திருப்பம், இந்த மானுடவியல் செய்திகளை இவ்வளவு அதிகமாக எந்த வரலாற்று நாவலும் சேர்த்து இருக்குமா என்பது தெரியவில்லை. ஒன்று. அது கூடவே நான் இப்ப முடிப்பதற்காக இன்னும் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வரலாற்று நாவலை புனைவை எழுதுவதற்கான காலகட்டம் இப்போது இருக்குது. என்ன காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூழலியல் மீதான அக்கறை பெருகி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தொல்குடி சமூகங்கள் மீதான அக்கறை பெருகி இருக்கிறது. விளிம்பு நிலை மக்கள் மீதான அக்கறை, அவங்களுடைய சார்பாக பேசுவதற்கான ஒரு அரசியல் விழிப்புணர்வு தமிழகத்தில் ஓரளவு இருந்து வந்திருக்கிறது. இந்த விழிப்புணர்வு தான் இதற்கான வாசகர் பரப்பை அளித்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு விமர்சனமாக ஒரு சிறு கருத்தாக நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், மீண்டும் இந்த வெங்கடேசனுடைய இந்த நாவல் மீண்டும் இந்த பழைய சட்டகத்திலே உள்ளேயே சில இடங்களில் போய் சேருகிறதோ என்பதுதான் ஒரு நெருடலாக இருக்குது. என்னன்னா, இந்த எபிசோடிக்காக, அதாவது நாவல்களுக்குரிய இந்த வரலாற்று நாவல்கள் தொடராக வரும்போது நடக்கின்ற விஷயங்கள், தொடர்ந்து ஒரு பரபரப்பாக முடிப்பது, திருப்பங்களோடு முடிப்பது என்பது ஒரு விஷயம்.
இன்னொன்று வாசகர் அழுத்தத்திற்காக முடிவை மாற்றுவது, அது சொல்லியிருக்கிறாங்க. லெட்டர்ஸ் நிறைய வந்து, கடிதங்கள் நிறைய வந்தது, பாரியோட முடிவு சோகமாக இருந்துவிடக் கூடாது என்பது. ஆனால் நாம் பாடல்களிலிருந்தே அறிகிறோம், துன்பியலாகத்தான் அது முடிந்தது என்பதை அறிகிறோம். அது அப்படித்தான் முடிந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அல்லது அது ஒரு பிற்குறிப்பாகவாவது அதனை சேர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் வரலாறுகள் என்பது அப்போ நம்ம எப்படி இருந்தோம் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமிதம் கொள்வதற்கல்ல, நாம் எதை இழந்தோம் என்பதை நிகழ்காலத்தில் புரிந்து கொள்வதற்காக வரலாறு படிக்கப்பட வேண்டும், வரலாற்று புனைவுகள் படைக்கப்பட வேண்டும். அதனால் அந்த இடத்தை அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நேரம் இல்லை, அதனால இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த வேள்பாரி புதினம் நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்று வரிசையில் தொடாத காலத்தை தொட்டு, தொடாத பின்புலங்களை தொட்டு, தொடாத தலைமுறைகளை தொட்டு ஒரு புதிய பார்வையில் இங்கு நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை ஐயா அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்புறம் அவங்க வந்து இது இறுதியாக அவர் சொன்ன விமர்சனத்தை நான் சற்று கருதி பார்க்கிறேன், அதை மறுக்கவில்லை. அதற்காக, அதாவது இது ஒரு தொடர் என்பதனால் திருப்பங்களுக்கான பின்னணிகள் இருக்கலாம், ஆனால் அந்த திருப்பங்களை யதார்த்தங்களை பாதிக்காமல் முடிந்தவரை அவர் நிறைவேற்றிருக்கிறார் என்று தான் நாம் என்ன தோன்றுகிறது. அவர் சொல்கிறார், இந்த புதினத்தை படைப்பதற்கு நான் 2381 சங்க பாடல்களிலும் நான் பயணம் செய்திருக்கிறேன், அத்தனை பாடல்களையும் தரவாக கொண்டுதான் இந்த புனைவை உருவாக்கி இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இப்ப அந்த புதினத்தை படித்த நண்பர் ஒருவர் கேட்டார், இப்படியெல்லாம் கண் தெரியாத இடத்தில் இருக்கிற, கண்ணுக்கு கூட தெரியாத தூரத்தில் இருக்கிற மக்கள் மீது அம்பு எய்ய முடியுமா, இது யதார்த்தமா என்று கேட்டார். அப்ப எனக்கு அது பதில் சொல்ல தெரியவில்லை. ஆனால் சில நாட்களுக்கு முன் நான் படித்த ஒரு செய்தி, நம்முடைய அந்தமான் பகுதியில் இருக்கிற ஜனட்டால் என்கிற பழங்குடியினர் 350 மீட்டர் தூரம் வரை அம்பு எய்யும் ஆற்றல் உடையவர்கள் என்கிற செய்தி. அந்த செய்தி பார்க்கும்போது அப்படியான அம்பு எய்வதற்கான சாத்தியம் இந்த மக்களுக்கும் வந்திருக்கும் என்று நினைக்க இடம் இருக்கிறது. அதே போல ஐயா அவர்கள் சொன்னதோடு இன்னும் சில செய்திகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால், இப்படி இந்த வேள்பாரி குறித்தான இப்படியான ஒரு நாவலை தந்தது போலவே நம்முடைய தமிழ் சமூகத்தால் இந்த நம்முடைய தொல்குடியினர் ஒவ்வொருவர் சார்பாக ஒரு படைப்பை கொடுக்க முடியும். அவர்கள் எல்லாம் பரம்பு மக்கள் எப்படி வளமாக வாழ்ந்தார்களோ, அவர்கள் எப்படி பல்துறை அறிவுடையவர்களாக இருந்தார்களோ, அதுபோல வேறு விதமான அறிவுடனும் வேறு விதமான வளத்துடனும் இது போன்ற சுவாரஸ்யமான வாழ்க்கை பின்புலங்களுடன் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றிய படைப்புகளும் நமக்கு வெளிவர வேண்டும். அதனை நம்முடைய சமூகம் காத்திருக்கிறது. அப்புறம் சொன்னதை போல இந்த சமூகத்தின் பெரும்பாலானவர்கள் இந்த படைப்பை படித்துதான் தலை நிமிர்ந்து நின்றார்கள். ஏனென்றால் ஒரு தமிழின் செவ்வியல் தன்மையை நவீன மொழியில் வாசிக்க கிடைக்கவே இல்லையே என்ற ஏக்கம் இந்த படைப்பின் மூலம் நிறைவேறி இருக்கிறது. ஐயா வரலாற்று புதினங்கள் வரிசையில் இந்த